திருச்சி மக்களவை தொகுதி அதிமுக வேட்பாளர் கருப்பையாவை ஆதரித்து பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் செய்து வருகிறார். அதன் நேரலையை காணலாம். ஓட்டு போட்ட மக்கள் தான் எங்களுக்கு முக்கியம். ஓட்டு போட்ட மக்கள் எங்களை வெற்றி பெற செய்கின்ற மக்கள் எங்களுடைய வேட்பாளர் வெற்றி பெற்று போகின்ற பொழுது அந்த மக்களுடைய குரலை அவர் மூலமாக நாடாளுமன்றத்தில் ஒழிப்பதுதான் எங்களுடைய லட்சியம். உங்களை போல குடும்ப உறுப்பினர்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்து கொள்ளையடிக்க வேண்டும் என்பது எங்களுடைய லட்சியம் அல்ல. எங்களுடைய கட்சி பொறுத்தவரைக்கும் ஜனநாயக கட்சி, மக்களுக்கு உழைக்க வேண்டும் என்று பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவர் அம்மா இருவரும் தலைவர்கள் எங்களுக்கு அற்புதமான பாடத்தை கற்பித்து சென்றிருக்கின்றார்கள். ஸ்டாலின் அவர்களே, உங்க அப்பா போல எங்க தலைவர்கள்லாம் கிடையாது. உங்க கட்சி ஒரு கம்பெனி, கார்பரேட் கம்பெனி, அது கட்சி அல்ல. அதிமுக அப்படி அல்ல. மக்களுக்காக நன்மை செய்வதற்காக தோற்றுவிக்கப்பட்ட கட்சி அதிமுக கட்சி. ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட கடை கோட்டிலிருக்கின்ற மக்களுக்கு கூட அதிமுக அரசு, அதிமுக கட்சி உதவுகின்ற மனப்பான்மையாக இன்று வரை இருக்கிறது. அதனால புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் இந்த கட்சி துவக்குவதற்கு காரணமே பேர் அண்ணா கண்ட கனவை நனவாக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இந்த அதிமுக என்ற கட்சியை துவக்கினாங்க. அன்றிலிருந்து இன்று வரை பொன்விழா கண்டிருக்கிறோம். யாராலும் இந்த கட்சி அசைக்க முடியல. எவ்வளவு பிரச்சனை இடையில ஏற்பட்டது. கருணாநிதி இருக்கின்ற பொழுது ஏற்பட்டது, ஸ்டாலின் இருக்கின்ற பொழுது ஏற்பட்டது. இந்த கட்சியை உடைக்க வேண்டும், செயல்படாத தடுக்க வேண்டும் என்பதற்கெல்லாம் பல்வேறு முயற்சிகள் செய்தார்கள். அத்தனையும் இந்த மக்கள் துணையோடு தகர்த்தெறிந்த கட்சி அதிமுக கட்சி. சில எட்டப்பர்கள் இதிலே இருந்தாங்க. இந்த சின்னத்தை முடக்கணும் என்று தீய சக்தி திமுகவோடு சேர்ந்து நமக்கு எவ்வளவு தொல்லைகளை கொடுத்தார்கள். ஆனால் பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் என்ற தெய்வம், புரட்சித் தலைவர் அம்மா என்ற தெய்வம், இருவரும் தலைவர்கள் தெய்வங்களாக இருக்கிறார்கள். ஆகவே தீய சக்தி திமுக நம்மை ஒன்றும் செய்ய முடியாது. இன்றைக்கு மத்தியிலே காங்கிரஸ் ஆட்சி இருந்தது. அப்போது திமுக கட்சியை சேர்ந்தவர்கள் பல பேர் அமைச்சராக இருந்தார்கள். அந்த காலகட்டத்தில் டியூட்டி ஸ்பெக்டர் ஊழல் 1,72,000 கோடி ஊழல் செய்து தமிழ்நாடு தலைகுனிய வைத்த கட்சி திமுக கட்சி. 1,72,000 கோடி கண்ணுக்கு தெரியாத காற்றிலும் ஊழல் செய்த ஒரே கட்சி இந்தியாவில் திமுக கட்சி ஒன்றுதான். ஊழலுக்காக கலைக்கப்பட்ட ஒரு அரசாங்கம் என்று சொன்னால் அது திமுக அரசாங்கம் ஒன்றுதான். அது மட்டுமல்ல, 17 ஆண்டு காலம் மத்தியில் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தீங்க. உங்களுக்கு என்ன கொள்கை இருக்குது? 99 பாரதிய ஜனதாவோட கூட்டணி வச்சு வெற்றி பெற்று மத்தியில் அமைச்சரை இடம்பெற்றிருந்தீங்க. திரு முரசொலி நாராயணன் அவர்கள் நோயாற்பட்டு ஒரு வருஷம் அவர் சுயநிலை இல்லாமல் இருந்தாங்க. இலாக்கா இல்லாத அமைச்சராக ஒரு வருடம் வைத்திருந்தார் திரு வாஜ்பாய் அவர்கள். அதற்கு பிறகு 5 ஆண்டு காலம் அப்படி குரங்கு மரத்துக்கு மரம் தாவுவது போல திமுக காங்கிரஸ் பக்கம் தாவியது. அது ஒரு 5 ஆண்டு காலம் காங்கிரஸ் அமைச்சரவை இடம்பெற்றிருந்தீங்க. 10 ஆண்டு காலம் இதுல பாரதிய ஜனதா 5 வருஷம், காங்கிரஸ் 5 வருஷம், 10 ஆண்டு காலம். அதுக்கு முந்தி 4 ஆண்டு காலம், 14 ஆண்டு காலம் மத்தியிலே அமைச்சரவையாக இடம்பெற்ற திமுக தமிழ்நாட்டுக்கு என்ன செய்தது? மக்கள் கேட்கின்றார்கள். அப்புறம் எதுக்கு மக்கள் ஓட்டு போட்டு உங்களை தேர்ந்தெடுக்கணும்? ஓட்டு போட்ட மக்கள் எதிர்பார்ப்பது மத்தியில் திட்டங்களை மாநிலத்துக்கு கொண்டு வரணும், தேவையான நிதி கொண்டு வரணும், தமிழகம் வளர்ச்சி அடைவதற்கு மத்தியிலே குரல் கொடுத்து அழுத்தம் கொடுத்து நாடாளுமன்றத்திலே பெற வேண்டும். எதுவுமே இல்லைன்னா ஆட்சி அதிகாரத்தில் பங்கு இருந்து கொள்ளையடிக்க வேண்டும் என்ற திட்டமிட்டு செயல்பட்ட கட்சி திமுக கட்சி. 14 ஆண்டு காலம் மத்தியிலே அமைச்சரவை இடம்பெற்றிருந்த திமுக தமிழகத்திற்கு என்ன செய்தால் என்று நாட்டு மக்கள் கேள்வி கேட்க ஆரம்பித்தார். திரு ஸ்டாலின் அவர்களே, அதுக்கு பதில் சொல்லுங்க. முதல் மற்றொன்றை சொல்லுகிறார். போற பக்கமெல்லாம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 10 ஆண்டு கால ஆட்சியிலே தமிழகத்தை சீரழித்து விட்டது என்று சொல்கிறார்.
ஸ்டாலின் அவர்களே, நான் பல முறை பல கூட்டத்திலே சொல்லிவிட்டேன், நாங்கள் 10 ஆண்டு காலம் ஒரு பொற்கால ஆட்சி கொடுத்தோம். 10 ஆண்டு காலம் ஒரு பொற்கால ஆட்சி. எங்கே போய் மக்களை கேட்டாலும் கடந்த 10 ஆண்டு அதிமுக ஆட்சி ஒரு பொற்கால ஆட்சி, மக்களுக்கு ஏராளமான நன்மைகள் செய்த ஆட்சி என்று சொல்லுவார்கள். அதே நேரத்தில் கடந்த 3 ஆண்டு காலமாக திராவிட முன்னேற்ற கழகம் திரு ஸ்டாலின் தலைமையிலே அமைக்கப்பட்ட அரசாங்கம் நாட்டு மக்களுக்கு என்ன செய்தது என்று மக்கள் கேள்வி வைக்கின்றார்கள். இன்னைக்கு பல தொலைக்காட்சியில் நான் பார்க்கின்றேன். திரு உதயநிதி ஸ்டாலின் பிரச்சாரத்துக்கு போகிறார், திரு ஸ்டாலின் பிரச்சாரத்துக்கு போகிறார். அங்கே எல்லாம் மக்கள் கேள்வி கேட்கின்றார்கள். பதில் சொல்ல முடியாமல் திணறுகின்ற காட்சியை இந்த தேர்தலிலே பார்க்கப்படுகிறது. அதிமுக அப்படி அல்ல. ஆட்சியிலே இருந்தாலும் இல்லாவிட்டாலும் மக்கள் சேவை செய்வதிலே முதல் கட்சி அதிமுக கட்சி. ஸ்டாலின் அவர்களே, எங்களுடைய ஆட்சி காலமா தமிழ்நாட்டை சீரழிந்து விட்டது. உங்களுடைய ஆட்சி காலத்தில் தான் சீரழிந்து விட்டது. 3 ஆண்டு காலத்தில் 3 லட்சம் கோடி மக்கள் மீது கடன் வாங்கி சுமத்திருக்கின்றீர்கள். 3 ஆண்டு காலத்தில் 3.5 லட்சம் கோடி கடனை வாங்கியிருக்கின்றீர்கள். எந்த திட்டத்தை கொண்டு வந்தீர்கள்? பாலத்தை கட்டினீர்களா? சாலைகளை அமைத்தீர்களா? புதிய கல்லூரிகளை கொண்டாந்தீர்களா? எதுவுமே இல்லை. ஆனா 3 லட்சம் கோடி கடன். இதே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி ஒரே வருடத்தில் 11 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டு வந்து சாதனை படுத்தி, உங்களால் 3 ஆண்டு காலத்தில் ஒரு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டாட முடியுதா? 6 சட்டக்கல்லூரி 4 ஆண்டு காலத்தில் அதிமுக ஆட்சியில் அம்மா இருக்கின்ற பொழுது 7 சட்டக்கல்லூரியை கொண்டு வந்தோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் சாதனை மேல் சாதனை படித்து சாதனைக்கு சொந்தக்கார அரசாங்கம் என்று சொன்னால் அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் தான். ஆனால் திமுகவை பொறுத்த வரைக்கும் மத்தியில் இருந்தாலும் கொள்ளையடிப்பாங்க, மாநிலத்தில் இருந்தாலும் கொள்ளையடிப்பாங்க. அந்த டூஜி செக்டர் ஊழல் பத்தி மக்களுக்கு அத்தனை பேருக்குமே தெரியும். மத்தியிலே காங்கிரஸ் ஆட்சி இருந்தது. திமுக அந்த அமைச்சர்கள் அங்க வைத்தார்கள். அந்த காலகட்டத்தில் அந்த கூட்டணியில் இருக்கின்ற பொழுது, காங்கிரஸ் அமைச்சர்கள் கூட்டணியில் இருக்கின்ற பொழுது திரு ராசாவும் திருமதி கனிமொழி அவர்களையும் திகார் சிறையில் அடைக்கப்பட்டார்கள். எதிர்கட்சி அடைக்கல, அவர்கள் ஆளுகின்ற மத்தியிலே ஆளுகின்ற காங்கிரஸ் திமுக அமைச்சர்கள் இடம்பெற்றது. அந்த காலகட்டத்திலே திமுக கட்சியை சேர்ந்தவர்களை சிறையில் அடைக்கப்பட்ட காட்சி மக்களுக்கு அத்தனை பேருக்கும் தெரியும். இந்தியாவில் மிகப்பெரிய ஊழல் என்று சொன்னால் டூஜி ஸ்பெக்ட்ரம் ஊழல் தான். அதுக்கு தான் துடிக்கிறார். மத்தியில் ஆட்சி அதிகாரம் இருந்துட்டா இப்படி பல லட்சம் கோடிகளை கொள்ளையடிக்கலாம் என்பதுதான் அவருடைய திட்டம். ஸ்டாலின் அவர்களே, உங்களுடைய கனவு பகல் கனவு. மக்கள் தெளிவாக வந்துவிட்டார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று மக்கள் எண்ணிவிட்டார்கள். அதோடு இன்னைக்கு விலைவாசி உயர்வு. விடியா திமுக அரசு பொறுப்பேற்ற 3 ஆண்டு காலத்தில் இன்னைக்கு அரிசி 1 கிலோ 15 ரூபாய் ஏறி போச்சு, சக்கரை விலை ஏறி போச்சு, பருப்பு விலை ஏறி போச்சு, எண்ணெய் விலை ஏறி போச்சு, ஒட்டுமொத்த மளிகை சாமான்கள் 40% விலை ஏறி போச்சு. இன்னைக்கு மக்களுக்கு வேலைவாய்ப்பு இல்ல, வருமானம் இல்ல, செலவு அதிகம். மக்களுடைய வாழ்க்கையே ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. அப்படிப்பட்ட நிலைமை தான் இன்றைய நிலைமை. திரு ஸ்டாலின் அவர்களே, செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.